வெல்கம் டு பெட்டர் லேர்னிங் ஃபார் டிஎன்பிஎஸ்சி. நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இந்தியன் எக்கனாமியோட ஜிஎஸ்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இதிலிருந்து ஒரு டாப் 10 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன இன்ட்ரோ ஒன்று பார்த்துட்டு நம்ம டைரெக்டாக எம்சிக்யூஸ்குள்ளே வந்து போயிடுவோம். ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி. முதல்ல இந்த வரி விதிப்பு முறையை டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ், நேரடி வரி மறைமுக வரின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க. டைரக்ட் டேக்ஸஸில் என்னென்ன உதாரணங்கள் வந்து நம்ம பார்க்கலான்னா வருமான வரி, நிறுவன வரி, சொத்து வரி, பரிசு வரி மற்றும் செலவினங்களுக்கான வரி. இதுதான் பொதுவாக நேரடி வரி விதிப்பு முறையில் காணக்கூடிய வரி விதிப்புகள். மறைமுக வரியில் அதே மாதிரி கலால் வரி, சுங்க வரி, விற்பனை வரி, மதிப்பு கூட்டு வரி, கேளிக்கை வரி, சேவை வரி, சரக்கு மற்றும் சேவை வரி. இப்போ நாட்டோட எல்லா இன்டைரக்ட் டேக்ஸுமே ஜிஎஸ்டியாக வந்து மாற்றிட்டாங்க. வேரியஸ் ஃபீல்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0%, 5%, 12%, 18% அண்ட் 28%ன்னு ஜிஎஸ்டி வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ எம்சிக்யூஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் டேக்ஸ் இஸ் அன் இன்டைரக்ட் டேக்ஸ் விச் ஹேஸ் ரீப்ளேஸ்டு மெனி இன்டைரக்ட் டேக்ஸஸ் இன் இந்தியா? எந்த மறைமுக வரி பல்வேறு மறைமுக வரிகளை வந்து ரீப்ளேஸ் பண்ணி வந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஏ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், பி கார்பரேஷன் டேக்ஸ், சி இன்கம் டேக்ஸ், டி லோக்கல் டேக்ஸ். இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ டைரக்ட் டேக்ஸ்? ஏ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், பி எக்ஸைஸ் டியூட்டி, சி கஸ்டம் டியூட்டி, டி இன்கம் டேக்ஸ். நம்ம இன்ட்ரோலேயே சொல்லியிருப்போம், இன்கம் டேக்ஸ் வந்து டைரக்ட் டேக்ஸ், மீதி மூணுமே இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ ஆப்ஷன் டி. நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போகிறதுக்கு முன்னாடி டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி தெரிஞ்சுக்குவோம். டைரக்ட் டேக்ஸோட மேஜர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸோட மேஜர் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டியாக நம்ம வந்து எடுத்துக்குவோம். ஸோ இப்போ வந்து டைரக்ட் டேக்ஸோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் புவராக இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி, மிடில் கிளாஸாக இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி, ரிச்சாக இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரின்னு லிமிட் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு கீழே இருந்ததுன்னா அவங்க இன்கம் டேக்ஸ் வந்து கட்ட வேண்டியதில்லை. ஏழைகளுக்கு மேக்ஸிமம் டேக்ஸஸ் இன்கம் டேக்ஸ் வந்து இருக்காது. அடுத்து அப்பர் மிடில் கிளாஸ் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லிமிட் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. 5 lakh 10 lakh அந்த மாதிரி ஒரு லிமிட் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அந்த லிமிட்டுக்குள்ளே இருந்ததுன்னா ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ் வந்து இன்கம் டேக்ஸாக அவங்க வந்து கட்ட வேண்டியது இருக்கும். ரிச் பீப்புளுக்கு பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ 3 டைப் ஆஃப் டேக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி டைரக்ட் டேக்ஸஸ் வந்து இருக்கும். இன்டைரக்ட் டேக்ஸ் ஜிஎஸ்டி. இப்போ நீங்கள் ஒரு பொருள் வந்து வாங்குறீங்கன்னா ஏழையாக இருக்கட்டும், மிடில் கிளாஸாக இருக்கட்டும், பணக்காரங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த பொருளுக்கு உண்டான ஜிஎஸ்டி ஒரே மாதிரி தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேக்ஸ் வந்து மாறவே மாறாது. எல்லாத்துக்கிட்ட இருந்தும் ஒரே மாதிரி வரியை வந்து அவங்க வந்து வசூலிப்பாங்க. இங்கிலீஷில் டைரக்ட் டேக்ஸை ப்ரொக்ரெசிவ் இன் நேச்சர்னும் இன்டைரக்ட் டேக்ஸை ரிக்ரெசிவ் இன் நேச்சர்னும் சொல்லி குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு டைரக்ட் டேக்ஸோட மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்ப்போம். கவர்மெண்ட்டுக்கு வந்து சேர வேண்டிய டேக்ஸ் வந்து சேர்றதில்ல. டேக்ஸ் எவேஷன் வந்து நடக்குது, வரி ஏய்ப்பு குற்றங்கள் வந்து நடக்குது. இது எப்படி சொல்லலாம்னா, ப்ராப்பராக ஒருத்தவங்க இன்கம் டேக்ஸ் கட்டாமல் அதிலிருந்து அவங்க தப்பிச்சு போகிறாங்கன்னு சொல்லலாம். அடுத்து ஜிஎஸ்டியோட மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னு பார்ப்போம். ஜிஎஸ்டியோட மேஜர் அட்வான்டேஜ் கவர்மெண்ட்டுக்கு வந்து சேர வேண்டிய டேக்ஸஸ் கிட்டத்தட்ட எல்லாமே வந்து சேர்ந்துருதுன்னு சொல்லலாம். இதில் டேக்ஸ் எவேஷன் வந்து நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு பொருளோ இல்லை ஒரு சேவையோ நம்ம விலை கொடுத்து வாங்கும் போதே அதுக்கு உண்டான டேக்ஸை வந்து கட்டிடுறோம். ஸோ ஜிஎஸ்டியோட மேஜர் அட்வான்டேஜ் இதுதான். தேர்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், GST is charged on a person who purchases the goods and services and it is paid indirectly to the government. Second one, it is multistage destination based, supply based tax that is levied on every value addition. Third one, the burden of tax can be easily shifted to another person. Fourth one, it is levied on all persons equally whether rich or poor. ஃபர்ஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பொருளை வாங்கும் போது அவர்கிட்ட இருந்து ஜிஎஸ்டியை அரசாங்கம் மறைமுகமாக வசூலிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்து கரெக்டு. செகண்ட் பாயிண்ட்லேயும் தேர்ட் பாயிண்ட்லேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, மல்டி ஸ்டேஜ் சப்ளை பேஸ்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு மேனுஃபேக்சரர் ஒரு பொருளை உருவாக்குறாருன்னா அவர் அந்த மேனுஃபேக்சரிங்க்கு உண்டான ரா மெட்டீரியல்ஸை ஜிஎஸ்டி கட்டி தான் வாங்கியிருப்பார். அவர்கிட்ட இருந்து ஹோல்சேலருக்கு அந்த பொருள் வந்து போகும். அப்போ ஹோல்சேலர் மேனுஃபேக்சரிங் கூட்டோட ஜிஎஸ்டி வந்து கட்டி தான் ஹோல்சேலர் பொருளை வாங்கியிருப்பார்.
அவர்கிட்ட இருந்து ரிட்டைலர்கிட்ட இருந்து ஃபைனலாக கன்சியூமர். ஸோ இந்த டேக்ஸ் பேர்டன் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குது. 4th பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிச்சோ புவரோ இந்த வரி விதிப்பு எல்லாத்துக்குமே சமமான முறையில் இருக்குது. ஸோ 4th ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி ஆல் ஆர் கரெக்ட். 4th one, Assertion. The Goods and Service Tax Act was passed in the Parliament on 29 March 2017. Reason, GST is one indirect tax for entire country. ஜிஎஸ்டி வந்து ஒரே மறைமுக வரியாக இருக்கங்காட்டி இந்த வரியை நம்ம நாட்டில் கொண்டு வரலான்னு பாராளுமன்றத்தில் 29 மார்ச் 2017 அன்னைக்கு சட்டத்தின் மூலிமா நிறைவேற்றப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த ரீசன் இந்த அசர்ஷனுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. 5th one, repeated question. GST came into effect on dash in India. ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 29 மார்ச் 2017, பி 1 ஜூலை 2017, சி 29 மார்ச் 2016, டி 1 ஜூலை 2016. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி 1 ஜூலை 2017. பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றப்பட்டது 29 மார்ச் 2017. 6th one, பாலிட்டி ஆர் எக்கனாமியில் வந்து கேட்கலாம். Which of the following deals with Goods and Services Tax Act of 2017? ஜிஎஸ்டி எந்த சட்டத்திருத்த சட்டத்தின் மூலியமாக கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், பி 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், சி 101st அமெண்ட்மெண்ட் ஆக்ட், டி 103rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் சி 101st அமெண்ட்மெண்ட்டில் இது வந்து கொண்டு வந்தாங்க. 103rd வந்து 10% ரிசர்வேஷன் வந்து கொண்டு வந்தாங்க. 44th அமெண்ட்மெண்ட்டில் ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து டெலிட் பண்ணாங்க. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஏகப்பட்ட சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. ப்ரீஎம்பிள்லேயும் வேர்ட்ஸ் வந்து சேர்த்துருப்பாங்க. 7th one, Assertion. Consider goods manufactured in Tamil Nadu and are sold to final consumer in Karnataka. தமிழ்நாட்டில் ஒரு பொருள் உற்பத்தியாகி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்சியூமருக்கு விற்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. ரீசன், தி என்டையர் டேக்ஸ் ரெவன்யூ வில் கோ டு கர்நாடகா அண்ட் நாட் தமிழ்நாடு சின்ஸ் ஜிஎஸ்டி இஸ் கன்சம்ஷன் பேஸ்டு. இந்த ரீசன் வந்து இதுக்கு பொருத்தமானதாக இருக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்சியூமர்கிட்டேருந்து வாங்கக்கூடிய ஜிஎஸ்டி கர்நாடகா அரசாங்கத்திற்கு போய் சேரும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜிஎஸ்டி வந்து கன்சம்ஷன் பேஸ்டு. யார் அந்த பொருளை வாங்குகிறாங்களோ அவங்க தான் அதுக்குண்டான வரியை செலுத்துகிறாங்க. ஸோ ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. 8th one, மேட்ச் ஃபாலோயிங். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அப்படி மேட்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ ஆன்சரை வந்து பார்த்துருவோம். சிஜிஎஸ்டினா சென்ட்ரல் கவர்மெண்ட் விதிக்கக்கூடிய ஜிஎஸ்டி கலெக்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆன் அன் இன்ட்ராஸ்டேட் ஸ்கேல். அதாவது ஒரு மாநிலத்துக்குள்ளே நீங்கள் ஒரு பொருளை விற்கிறீங்கன்னா அதற்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் விதிக்கக்கூடிய ஒரு ஜிஎஸ்டி தான் இது. பி எஸ்ஜிஎஸ்டி ஸ்டேட் கவர்மெண்ட் விதிக்கக்கூடிய ஜிஎஸ்டி. இது வந்து கலெக்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆன் அன் இன்ட்ரா ஸ்டேட் ஸ்கேல். ஒரு மாநிலங்களுக்குள்ளே விற்கப்படக்கூடிய ஒரு பொருளுக்கு மாநில அரசாங்கத்தால் விதிக்கக்கூடிய ஜிஎஸ்டி தான் இது. சி ஐஜிஎஸ்டி இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு பொருள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது வேறு ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த பொருளை வாங்கும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் விதிக்கக்கூடிய ஜிஎஸ்டி தான் இது. ஸோ கலெக்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் இன்டர் ஸ்டேட் ஸ்கேல். டி இன்கம் டேக்ஸ். இது வந்து ஒரு டைரக்ட் டேக்ஸ். ஸோ ஆப்ஷன் சி 3412. 9th one, புக் பேக் கொஸ்டின். GST is equivalence of A. Sales tax, B. Corporation tax, C. Income tax, D. Local tax. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ சேல்ஸ் டேக்ஸ். லாஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஒன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், சேல்ஸ் டேக்ஸ் வாஸ் மல்டிபாயிண்ட் டேக்ஸ் வித் கேஸ்கேடிங் எஃபெக்ட். அடுக்கு விளைவுகளை கொண்ட விற்பனை வரின்னு சொல்கிறாங்க. இது வந்து பலதரப்பட்ட இடங்கள்லையும் விற்பனை வரி வந்து மாறக்கூடியது. செகண்ட் ஒன், வேட் வேல்யூ ஆடட் டேக்ஸ் வாஸ் மல்டிபாயிண்ட் டேக்ஸ் வித்தவுட் கேஸ்கேடிங் எஃபெக்ட். தேர்ட் ஒன், ஜிஎஸ்டி இஸ் ஒன் பாயிண்ட் டேக்ஸ் வித்தவுட் கேஸ்கேடிங் எஃபெக்ட். ஏன்னா ஜிஎஸ்டி வந்து சப்ளை பேஸ்டுன்னு முன்னாடியே பார்த்தோம். வேல்யூ ஆடட் டேக்ஸ் வந்து அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அதோட மதிப்பு கூட்டுவாங்க. ஸோ மதிப்பு கூட்டு வரின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஃபோர்த் ஒன், ஜிஎஸ்டி ரீப்ளேஸ்டு சேல்ஸ் டேக்ஸ், வேட்
அண்ட் மெனி அதர் இன்டைரக்ட் டாக்ஸஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி 1, 2, 3 and 4 ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். குறிப்பிட்ட சிலபஸ் டாப்பிக்கை நீங்கள் புக்கில் படித்து முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை நீங்களே செல்ஃப் எவாலுவேட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலோட எம்சிக்யூ வீடியோஸ் கண்டிப்பாக குறிப்பிட்ட சிலபஸ் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து கவர் பண்ணிடும். மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலன்னா மற்ற வீடியோஸு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் ரிவிஷன்ஸில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.